ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. இன்ட்ரடக்ஷன் டு திருப்பாவை. திருப்பாவை என்றால் என்ன? திருப்பாவை என்பது இந்து சமயத்தின் வைணவ திருமுறைகளுள் மிக சிறப்பான இடத்தை பிடித்துள்ள 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாகும். திருப்பாவையின் வரலாறு மற்றும் சிறப்பு. ஆண்டாள், அதாவது கோதை நாச்சியார் அருளிய இந்த பாமாலையில் மொத்தம் 30 பாசுரங்கள், அதாவது 30 பாடல்கள் அமைந்துள்ளன. இந்த பாசுரங்கள் முழுவதும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை வேளையில் பெருமாள் கோவிலில் பாடப்படுவதால் இந்த மாதமே திருப்பாவை மாதம் என அழைக்கப்படுகிறது. இதன் கதை சுருக்கம் என்னவென்றால், ஆண்டாள் தன்னை ஆயர்பாடி பெண்ணாக, அதாவது ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு தன் தோழியரை உறக்கத்திலிருந்து எழுப்பி பாவை நோன்பு இருப்பதற்காக அழைத்து போவதாக இப்பாடல்கள் அமைந்துள்ளன. அவர்கள் நோன்பிருந்து நாராயணன், அதாவது திருமாலின் அருளை பெற்று நற்குடி, நல்ல மழை மற்றும் உலக நன்மைக்காக வேண்டுகிறார்கள். திருப்பாவையின் உள்ளார்ந்த பொருள்: கோபியர், அதாவது ஜீவாத்மா, ஒரு தனிப்பட்ட உயிர், மற்றும் கண்ணன் பரமாத்மா, அதாவது இறைவன் ஆவார். ஜீவாத்மா தூய பக்தி, அதாவது பக்தி யோகம் மூலம் பரமாத்மாவை சரணடைந்து இணைவதே இந்த 30 பாசுரங்களின் இறுதி நோக்கமாகும். மாலையிட்டு பாடும் பாவை என்று புகழப்படும் ஆண்டாள் வைணவத்தில் தலைசிறந்த பக்தியாகவும் பெண்ணின் வடிவமாகவும் போற்றப்படுகிறார். இந்த பாசுரங்கள் முழுவதும் பக்தி, தமிழ் இலக்கணம் மற்றும் வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த திருப்பாவை பாசுரங்களை மார்கழி மாதம் முழுவதும் பாடி அந்த கண்ணன் மற்றும் ஆண்டாளின் அருளை பெறுவோமாக. ராதே கிருஷ்ணா.